Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது ஜாவால வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றது தான் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்டா ஃபுல்லா வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ வேரியபிள் அப்படின்றது நம்ம லைவாக பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்ன வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோரேஜ் தான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் நம்ம வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதுலேயே ஆக்சுவலாக கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. அதே நேரத்தில் ஒரு வேரியபிள் அப்படின்றது எதா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஹோமில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஓகேவா? பட் எந்தெந்த இடத்துல எது தேவையோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக வேரியபிள் அப்படின்றது. ஓகேவா? இது நம்ம இப்போ லைவாக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்லிப்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வேரியபிளோட நேம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற அந்த வேரியபிளோட நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா A to Z. ஓகேவா? அதாவது அந்த ஆல்பபெட் அந்த இதில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா டாலர் சைனில் அந்த வேரியபிளோட நேம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம்னா ஜஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? நான் இப்போது ஓகே எதை வேணா இருக்கலாம். நான் இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு கொடுக்குறேன். கிளாஸ் ரூம் அப்படின்றதுக்குள்ள என்ன பண்ணுறேன், 18 அப்படின்ற ஒரு நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்றது A to Z. ஓகேவா? அந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே வருது. இல்லைனா நம்ம இந்த மாதிரி டாலர் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர் அண்டர்ஸ்கோர் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா? செகண்ட் ஒன் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள் நேம்ஸ் கேனாட் ஸ்டார்ட் வித் த டிஜிட். அதாவது நம்பர்ஸில் வேரியபிள் நேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு ஒரு நம்பரை போடுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே ஒரு வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைனா ஆல்ஃபபெட் அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஒரு நம்பர்ஸில் வந்துட்டு வேரியபிள் நேம் எப்போதுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? பட் வேரியபிள் முடியும் போது நம்பரில் முடியலாம். ஒரு இன் பிட்வீனோ இல்லை வந்துட்டு எண்ட் ஆஃப் த வேரியபிள் நேம்லேயோ ஒரு நம்பர் கொடுக்கலாம். அது வந்துட்டு தப்பு கிடையாது. ஓகேவா? பட் ஸ்டார்டிங்கில் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் மோஸ்ட்லி அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சேம், அந்த வேரியபிள் நேம் cannot contain ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி அட் ஹேஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாலர்ஸும் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி இந்த அட்டு ஹேஷு அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேரியபிள் நேம் cannot be reserved words. அதாவது இப்போ ஜாவா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் கிளாஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அந்த மெத்தடோட நேமே வச்சு நம்மளால கால் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல கிளாஸ் ரூம் அப்படின்றது ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதுக்கு கீழே வந்துட்டு கிளாஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னா அதோட கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது ஜாவாவில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ரீ டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ அதை நம்மளோட வேரியபிளுக்காக நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை தவிர எந்த ஒரு வேரியபிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஜாவா கிளாஸோ இல்லை மெத்தட் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் இந்த ரூலுக்கான இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நம்ம கொடுக்குற அந்த வேரியபிளோட நேம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்போதுமே ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன வேணால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்றத நம்ம அவுட்புட்டை பேஸ் பண்ணி அது மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ 45 அப்படின்றது ஒரு நம்பர் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபைனலாக ஒன்று, இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுவே நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் எல்லாமே கொடுத்தது நம்பர்ஸ். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி இன்ட் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் அந்த வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால அதுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் எங்கெங்கெல்லாம் நான் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேனோ அதுக்கு முன்னாடி எல்லாமே இன்ட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த நம்ம கொடுத்துற அந்த வேரியபிளை அது ஒரு இன்டீஜராக நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்துட்டு வேரியபிள் நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ, இது நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள். இந்த இன்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா டேட்டா டைப் அப்படிம்பாங்க.
ஓகேவா. ஸோ ஜாவாவில் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது ஓகேவா. ஒரு 5 to 6 டேட்டா டைப்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அது என்னென்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, இப்போ ஒரு நம்பருக்கும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்பர்னா முன்னாடி இன்ட்டு கொடுப்போம், நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுப்போம், டேரெக்டாக நம்மளோட நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ நான் ஒரு நேம் ஒன்று நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன் ஓகேவா. அதில் நான் வந்துட்டு ஒரு நேம் ஒன்று நான் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ இதுக்கு முன்னாடி ஓகேவா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா. இதுக்கு உள்ளார நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்ட் அப்படின்ட்டு போட்டேன் அப்படின்னா அது எடுத்துக்காது ஓகேவா. அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இது கொடுக்கும்போது நம்ம முன்னாடி என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும் ஓகேவா. இதில் வந்துட்டு எஸ் கேப்ஸ் ஓகேவா. இப்படி கொடுத்தாதான் அது வந்துட்டு எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ இப்படி தான் ஒரு இன்டீஜர் ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா முன்னாடி இன்டீஜர் அப்படின்றத கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்தா தான் நம்ம கொடுக்க போகிற அந்த ஸ்ட்ரிங்கை அது அசஸ் பண்ணிக்கும் ஓகேவா. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்துட்டு டபுள் கொட்டேஷனில் நம்ம மேலே வந்துட்டு கொடுக்கணும் ஓகேவா. ஸோ சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் கொட்டேஷன் எப்போ கொடுப்போம்னா கேரக்டர்ன்ற ஒரு டேட்டா டைப் நம்ம பார்ப்போம் ஓகேவா. அப்போ தான் நம்ம சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரிங். அது எந்த வேர்டாக வேணால் இருக்கலாம், எந்த நேமாக வேணால் இருக்கலாம். ஒரு 4-5 ஒரு 1 or 2 அதாவது ஒரு வேர்டுக்கு ஒரு லெட்டருக்கு மேலே இருந்தாலே அது ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்கு தான் ஓகேவா. இப்போ வெறுமனை ஏ அப்படின்றது மட்டும் இருக்குது அப்படின்னா அது கேரக்டர். இப்போ ஏஎன் அப்படின்றது இருக்குன்னா அது ஸ்ட்ரிங் ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ ஒன்றுக்கு மேலே அந்த லெட்டர்ஸ் வந்தாலே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கொட்டேஷன்லாம் அந்த வேர்டை நம்ம கொடுக்கணும் ஓகேவா. இப்போ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ சிஸ்டம் டாட்டு அவுட் டாட்டு பிரிண்ட் எல்என் அப்படின்றத கொடுத்துட்டு எல்லாருமே தப்பு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எப்போதுமே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தானே கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரியபிள் நேமுமே வந்துட்டு டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வேரியபிள் நேம் என்னோட நம்பர் அப்படின்றது நான் டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு நம்பர்ன்றது தான் வந்திருக்கும். நான் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேனோ அதுதான் எனக்கு வந்திருக்கும். நான் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூ எனக்கு கிடைக்காது ஓகேவா. ஸோ நம்ம வேரியபிள் நேம் இந்த மாதிரி தான் நம்ம கால் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன்லாம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாமல் வெறுமனா அப்படியே கொடுக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து அது கொடுக்கும் ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போது என்னோட நம்பர் அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்கிற 45 அப்படின்ற அந்த இன்டீஜரை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேவா. ஸோ இப்படி தான் ஜாவாவில் நம்ம பேசிக்காக ஒரு வேரியபிள் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஜாவாவில் இது மாதிரி வந்துட்டு இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.